கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய ஆணைக்கிணங்க இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளுக்கான தலைமை அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து எங்களுடைய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியலுடைய அந்த திருத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாங்கள் முன்னெடுத்து ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுப்பது, அதற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளை முன்னெடுத்து மிக சிறப்பாக மக்களுடைய எண்ணம் மீண்டும் தமிழகத்தில் 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் வாக்காளர் பெருமக்கள் ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை 2006ஆம் ஆண்டு தொடங்கி கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வந்த சூழலில் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கோவையில் கடந்த தேர்தலில் 10 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் கோவையில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பாக எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கான பணிகளை மிக வேகமாக முன்னெடுத்து மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். அவங்க எப்படி சார், அவங்க தோத்து போக வேண்டாம் சொல்லுவாங்க? அவங்க தோத்து போக வேண்டாம் சொல்லுவாங்க? இல்லையே இல்ல, அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்றாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், குறிப்பாக கோவை மாவட்ட மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பல்வேறு இடங்கள்ல நீங்களும் பல பேர் கருத்து கணிப்புகள்லாம் நடத்திருக்கீங்க, மக்களை சந்திச்சிருக்கீங்க, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, மனநிலைகளை நீங்க நாடி பிடிச்சு பார்த்திருக்கிறீங்க. நேற்றைய தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். எங்களுடைய முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகை தந்த பொழுது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பம்ப்செட் உற்பத்தியாளர்கள் எங்களுடைய தொழிலை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறப்பு திட்டங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய மின் இணைப்புகளுக்கு குறிப்பாக புதிய பம்ப்செட் வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார்கள். இதில் 2 வகை, ஒன்று விவசாயிகள் பயன்பெறுவது, 2வது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பம்ப்செட் உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக பார்க்கின்றேன். நேற்று என்னிடத்தில் அந்த தொழில் முனைவர்கள் பேசுகின்ற பொழுது 2 மனுக்களை முதலமைச்சர் கொடுத்தோம். நாங்களே எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒரு மகத்தான அறிவிப்பு தேர்தல் அறிக்கையிலே வரும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்து செயல்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அறிக்கையிலும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டத்தினுடைய தொழில் வளத்தை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி 2.0 நிச்சயமாக கோவை மாவட்டம் வளர்ச்சி பெறும். கோவை தெற்குக்கான பிரதான வாக்குறுதிகள் தெற்குல இருந்தவங்க எதுக்கு வடக்குக்கு போனாங்க? கோவை தெற்கு ஒரு நிமிஷம் அவர் கேள்வி முடிச்சார். தெற்குல இருந்து நீங்க ஒரு திருப்பி கேள்வி கேட்கணும் சார். ஒரு கேள்வியோட வந்துடுறீங்கல்ல, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இல்ல, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு தெற்குல இருந்து, அப்ப தெற்குனா அவங்களுக்கு ஏடிஎம்கே வேட்பாளர் போட்டுட்டாங்களா இல்லையா? வேட்பாளர் போட்டாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். வேட்பாளர் எங்க போடல, வடக்குக்கு போடல. வடக்கு எந்த கட்சி கொடுத்திருக்காங்க? பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப யாரு வேட்பாளரா இருக்கும்? தெற்குல இருக்கிறவங்க எதனால வடக்குக்கு போனாங்க? அந்த கேள்வி திருப்பி அவங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதும் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பயந்ததும் இல்ல, பின்னோக்கி போனதும் இல்ல. கரூர்ல எம்எல்ஏவா இருந்து அரவக்குறிச்சிக்கு போக சொன்னாங்க, அரவக்குறிச்சிக்கு போனோம், அங்கேயும் தேர்தலில் வெற்றி பெற்றோம். திரும்ப கரூருக்கு வந்தேன், திரும்ப கரூர்ல வெற்றி பெற்றோம். ஆகையால கோவையை பொறுத்தவரை எனக்கு கரூர் வேற இல்ல, கோவை வேற இல்ல. ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கோவையிலே அரசினுடைய பணிகளையும் இயக்கத்தினுடைய பணிகளும் நின்று முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக அனைத்து பகுதியிலும் நன்கு அறிவேன். ஆகிய கோவையை பொறுத்தவரை என்னுடைய சொந்த ஊரை போல மக்கள் என்னை அன்போடு உபசரித்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய இலக்கத்தினுடைய தலைவர்களும் அன்போடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமான ஒரு வெற்றியை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றனர். யுக்திகள் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு பேர் யுக்தியே கிடையாது. தேர்தல் என்பது
2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு, இன்னொரு தொகுதியில் ஒரு 1700 ஓட்டு, இன்னொரு தொகுதியில் ஒரு 4000 ஓட்டு, இன்னொரு தொகுதியில் ஒரு 8000 ஓட்டு, இன்னொரு தொகுதியில் ஒரு 10000 ஓட்டு. 2021 தேர்தலுக்கு பிறகு அதிமுக வளர்ந்திருக்கான்னு கேட்கறோம். 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வளர்ச்சி பெற்றிருக்கிறதா அல்லது ஏதேனும் லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த இயக்கத்தில் உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்களா? எந்த வகையில கோவை அதிமுக கோட்டையை அவங்க சொல்றாங்க? அதையும் நீங்க கேட்டு திருப்பி இந்த கேள்வியை அடுத்த முறை பார்க்கும்போது கேளுங்க. 2021 தேர்தலுக்கு பிறகு எவ்வளவு பேர் உங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, எவ்வளவு பேர் உங்கள் இயக்கத்திலே சேர்ந்திருக்கின்றார்கள், வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா உங்க கட்சி அப்படிங்கறத கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. வழக்கமா சொல்ற வார்த்தை அது அதிமுக கோட்டை. அதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலே நம்ம பார்த்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட இருந்து பார்த்தோம் எல்லாமே எப்படி மக்கள் வாக்களித்தாங்கிறது. உள்ளாட்சி தேர்தலுடைய வெற்றி, நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கோவையில் தொடரும். கோவை தெற்கு தொகுதிக்கான பிரதான வாக்குறுதிகள் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா எதை முன்னிறுத்தி இந்த தேர்தல்? ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா செய்திக்கு சுவாரஸ்யம் இருக்காது, எடுக்கக்கூடிய பணிகளுக்கு சிறப்பு இருக்காது. இன்னைக்கு அலுவலகம் திறந்திருக்கிறோம், நிறைய சிறப்பு திட்டங்கள் நாங்க முன்னெடுக்க போறோம். குறிப்பா கோவை தெற்கினுடைய வளர்ச்சியில் சிறப்பு கவனங்களை செலுத்த போறோம். இதுதான் செம்மொழி பூங்கா என்னுடைய மாநில முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க, நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காங்க, இன்னும் பல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க போறாங்க. ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பணம் கொடுத்து நிதி கொடுத்து அந்த நிலத்தை எடுத்து கொடுத்தது யாரு? திமுக அரசாங்கம், எங்களுடைய முதலமைச்சர். அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலம் அவினாசி சாலையில கட்டி முடிச்சு திறந்து வச்சது யாரு? எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். நேர் எதிரில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை முடிச்சு திறந்து வச்சதாரு? எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். தங்க நகை உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான பூங்கா அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தவர் யாரு? எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி தொடர்ச்சியாக நான் இன்னும் கூட ஒரு சிறப்பு உங்களுக்கு சொல்லணும்னா, கோவை மாநகராட்சியில இந்த 5 ஆண்டுகள்ல 8700 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால ஏதாவது சொல்லுகின்ற பொழுது இந்தந்த திட்டங்கள்லாம் எப்பொழுது வந்ததுங்கிறத மறுகேள்வி கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லுகிறது மட்டும் இப்ப என்கிட்ட கேட்கிற மாதிரி அவங்ககிட்டயும் கேள்வி கேளுங்க, பிஜேபியிலையும் கேளுங்க, அதிமுகலையும் கேளுங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். யாரு வேணாலும் வரட்டும் சார், பார்த்துக்குவோம். யாரு வேணாலும் வரட்டும். அதாவது ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, தேர்தல் களத்துக்கு போவாங்க. வெற்றி யாருக்குங்கிறத வாக்காளர் பெருமக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் நாங்கள் முன்னெடுப்பது எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்க போகின்றோம். பயன்பெற்ற மக்களுடைய அந்த திட்டங்கள் மூலம் பயன்பெற்றாங்க, அவங்களிடத்துல எங்களுக்கு வாக்களிங்களா ஆதரவு கேட்க போறோம். ஆகையால அரசு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றவர்கள், இந்த அரசின் மூலமாக தொடர்ந்து பயன்பெறக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் முன்னெடுத்து வாக்காளர்களாக எங்களுடைய வாக்குகளாக மாற்ற இருக்கின்றோம். அந்த வகையில நிச்சயமாக நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நானும் உங்களோட தான் இருப்பேன், நீங்களே எங்களோட தான் இருப்பீங்க. அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் அன்னைக்கு நீங்களே பாப்பீங்க எப்படி இருக்கு, யாரோட கோட்டை என்பது தெரியும். அதிமுக வேட்பாளர் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட வெற்றி எப்படி இருக்கு? போன தேர்தலில் அவங்க எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாங்க சார்? இந்த தெற்கு தொகுதியில போன தேர்தலில் அதுக்கப்புறம் அவங்க கட்சி எவ்வளவு சார் வளர்ந்துருக்கு? யார் சார் ஓட்டு போடுவா? கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. பிராக்டிகலா கிரவுண்ட் எப்படி இருக்கு, மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. சும்மா சொல்றது சொல்லலாம், உங்ககிட்ட கூட நாங்க கூட சொல்லலாம் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன். இருக்கிற ஓட்டே 1,86,000, இருக்கிற ஓட்டே 1,86,000 ஓட்டு இருக்கு. நான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன்னா நம்பக்கூடியதா இருக்குமா? இருக்காதுல்ல. யதார்த்த சூழல கள நிலவரங்களை சொல்லணும். அவங்க அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க, அப்பதான் அவங்க நிர்வாகிகளை தைரியப்படுத்த முடியும், தெம்பு கொடுக்க முடியும். அதுக்காக அந்த கருத்துக்களை சொல்றாங்க. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல, எந்த வேட்பாளரையும் குறைச்சு மதிப்பிடல, யாரையும் நான் குறையும் சொல்வதற்கு இங்க வரல. தலைவர் அதுக்கு என்னை அனுப்பி வைக்கல. நாங்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்ப்போம். அதை வாக்குகளாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாளை மாலை தொடங்கும். புளியங்குளத்தில் நாளை மாலை தொடங்கும். நீங்க எல்லாரும் வந்துருங்க, சந்திப்போம். நடந்துதான் போறேன், ஓட்டு கேட்க நடந்துதான் போறேன். தொகுதி முழுக்க நடந்தே தான் போறேன். அதனால நீங்க முழுக்க என் கூட வரலாம். நன்றி.